வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் டெம்பிள் தான் விசிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நரசிங்கம் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இது மதுரையிலேருந்து 8 கிலோமீட்டர். நரசிம்மரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முருகர் டெம்பிளை போய் பார்த்துடலாம். இந்த மலை பார்த்திங்கன்னா இதுதான் யானை மலை அப்படின்றாங்க. பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல மலைக்கு நடுப்புற முருகர் டெம்பிளும் அழகாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா நரசிம்மர் டெம்பிளும் நம்ம பார்க்கலாம். அப்படியே அவ்வளோ ஓல்டு, ரொம்ப பழங்காலத்து கோவில்னே சொல்லுவேன். அழகாக பார்த்துட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் அழகாக திருமோகூர் அந்த ஊரில் தான் இது இருக்குது. ஒத்தக்கடை மதுரை அப்படின்னே சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில்னே சொல்லுவேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த நரசிம்மர் இந்த கோவிலில் இருக்கார். சரின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா எனக்கு உண்மையாகவே நரசிம்ம வள்ளி தாயார்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போய் தான் நான் பார்த்தேன். அழகாக தாயாரும் இருந்தாங்க. ஸோ தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக நரசிங்க பெருமாளையும் சேவிச்சுட்டு அப்படியே வந்தோம். வர வழியில் பாபா டெம்பிள் இருந்தது. பாடான்னு சொல்லிட்டு பாபாவையும் நல்ல மனசார போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அந்த கோவிலோட ஆம்பியன்ஸே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பக்கம் முருகர், இந்த பக்கம் நரசிம்மர், அழகாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாபா டெம்பிள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு அன்றைக்கி உண்மையாகவே டே ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். பிகாஸ் எல்லா சுவாமியையும் பார்த்துட்டோம். அவ்வளோ 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 அழகாக இருந்தது. அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. தனியாக பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு ஒரு ஆலயமே இருக்குது. தனியாக இருக்குது அந்த இடம். ஸோ கோவில்லையும் போய் அழகாக சனீஸ்வரன் கோவில் நம்ம கோவிலுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அவருக்குன்னு ஒரு கோவில் தனியாக இருக்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக மதுரை போனோன்னா மீனாட்சி அம்மனை மட்டும் சேவிக்காமல் இந்த கோவிலுக்கெலாம் கண்டிப்பாக போங்க. அப்படியே வந்தோம். காலமேக பெருமாளையும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாருங்கள். அந்த ஆம்பியன்ஸே பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக சேவித்தோம். இது ரொம்ப பழங்கால கோவிலுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது காலமேக பெருமாள் கோவில். பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் அந்த கோவிலோட சுற்றுப்புறத்தை. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது நடந்துட்டுருக்காங்க, வேலை எல்லாமும் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து அவங்க சொன்னாங்க கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியே ஆண்டாள் அவங்களோட சந்நிதி இருந்தது. நல்லா சேவித்தோம். அழகாக பாருங்கள் கோவிலோட தூண்கள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தோம். நம்மளோட ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தது. ஆஞ்சநேயரையும் அப்படியே ஒரு மனசார பிரார்த்தனை பண்ணோம். அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா கோவிலோட ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி தான் இருந்தது. சூப்பராக பார்த்துட்டு நாராயணரையும் அப்படியே நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மனசார ப்ரே பண்ணோம். கண்டிப்பாக மதுரையில் இப்படி ஒரு கோவில்லாம் இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பெருமாளை சேவிச்சுட்டு ஈவினிங் டைம் சூரியன் மறைகிற டைம் அழகாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருந்தது. சரின்ட்டு மீனுக்கு பார்த்திங்கன்னா பொரி, மாடுக்கு வாழைப்பழம்லாம் வாங்கிக்கிட்டு அழகாக போய் குளத்தில் ஃபிஷ்கெல்லாம் பொரி போட்டோம். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். அந்த ஈவினிங் டைம் சூரியன் மறைகிற டைமில் சூப்பராக ஒரு இயற்கையோடு சேர்ந்து அழகாக பார்த்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு மனசுக்கு அமைதியாக இருந்தது. சூரியன், தண்ணி, அழகாக அந்த மீன்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான் கேப் ஏறி கிளம்பிட்டோம்.
காரில் ஏறிட்டு மதுரை பஸ் நைட் நம்மளுக்கு. ஸோ கிளம்பிட்டோம். மதுரைக்கு போய் ஜிகர்தண்டா இல்லாமையா அப்படின்ட்டு ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்பில் குழு குழு ஜிகர்தண்டாவை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரிசனம் அவ்வளோ அழகாக இருந்தது. நைட் ஒரு 8:30 ஆயிடுச்சு. சரிட்டு கார் அண்ணாவை டின்னர் டைம் ஆகிடுச்சா, அதனால் டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. அவ்வளோதான், இட்லியை சாப்பிட்டு இன்றைய டின்னரையும் முடித்து விட்டோம். இதுத்த மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பஸ்ஸும் கரெக்டான டைமுக்கு வந்துடுச்சு. நல்ல ஒரு ஏறிட்டு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் விழித்து பார்த்தா நம்ம சிங்கார சென்னை விட்டது. அவ்வளோதான், நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு மதுரை திருச்செந்தூர் போனால் என்னென்ன ஊரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். நீங்களும் போய் நல்லா தரிசனம் பெறுங்க.